ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக் தான். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம மாற்றம் கொண்டு வருவோம். அதாவது நம்மளோட டயட்டில், நம்மளோட லைஃப் ஸ்டைலில், இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நமக்கு ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்துட்ருப்போம். அது நம்ம சேனலில் நிறைய வீடியோஸும் அது ரிலேட்டடாக நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி சில டயட் டிப்ஸு, அதே மாதிரி ஹோம் ரெமெடிஸ், இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதில் நம்ம நிறைய யோகா போசஸ், அப்புறமா இந்த ஃபெர்டிலிட்டி மசாஜ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இன்றைக்கி கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு ட்ரிக்கை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா, நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரிக் தான். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம ஹோல் பாடி சிஸ்டத்தையே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட கால் பாதம் தான் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஆர்கன், அதாவது ஒவ்வொரு பார்ட்டுக்குமே அந்த கால் பாதத்தில் தான் பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ரெண்டு காலோட பாதத்துலேயுமே பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு அந்த பாதத்தோட ஒவ்வொரு பார்ட்லேயும் நம்ம உடம்போட ஒவ்வொரு ஆர்கன், அதாவது இப்போ இதயம்னா இதயத்துக்கு ஒரு பாயிண்ட்டு, யூட்ரஸ்னால் யூட்ரஸ்க்கு ஒரு பாயிண்ட்டு அப்படின்னு நம்ம எல்லாமே நம்மளோட பாதத்தில் தான் இருக்குது. நம்மளோட ஹோல் பாடி ஆர்கன்ஸோட சிஸ்டமே அந்த பாயிண்ட் நம்மளோட கால் பாதத்தில் தான் இருக்குது. ஸோ அப்போ நான் இன்றைக்கி சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் நிறைய யோகாஸ் கிளாஸஸ்லாம் போனீங்கன்னா கூட பார்த்திங்கன்னா அவங்களே சொல்லி தருவாங்க. நானே பார்த்துருக்கேன். நம்ம கால் பாதத்தில் லைட்டாக அப்படியே மெதுவாக மசாஜ் மாதிரி கொடுக்க சொல்லுவாங்க. உங்களுக்கு இப்போ யூட்ரஸ் ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அந்த மசாஜ் கொடுக்க சொல்லுவாங்க. இப்போ இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்மளோட கால் பாதம் ரெண்டு பாதத்தையுமே நம்ம திருப்பணும் அப்படின்னா அதில் இந்த சென்ட்ரு பார்ட் பார்த்திங்கன்னா குடல், அதுக்கப்புறமா மேலே இருக்க பகுதி இதயத்துக்கு, அப்புறமா பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறதெல்லாம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, அதே மாதிரி நம்ம காலோட அந்த சைடில் இந்த பிளாக் கலரில் அந்த ஒரு இது மாதிரி இருக்கும் இல்லையா, அது யூட்ரஸுக்கு, இப்படி நிறைய இது இருக்குது. அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிறது ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவே இருக்குது. அப்போ நம்ம அந்த காலை மசாஜ் கொடுக்குறதன் மூலமாக நம்மளோட ஹோல் சிஸ்டமுமே ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு, எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபுட் மசாஜ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட கர்ப்பப்பையுள்ள சுற்றியுள்ள பகுதிகள், பெல்விக் ஏரியா, அப்புறமா ஓவரி, ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணி கொடுக்குறது, இது எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகி கரெக்டாக நடக்கிறதுக்கு இந்த ஃபுட் மசாஜ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இதை தனியாகவே ட்ரீட்மெண்ட்டாகவும் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படி கூட விசாரித்து போய் அந்த ஒரு 2-3 சிட்டிங் நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணெயை வச்சு யூஸ் பண்ணி 2 பாதத்தையுமே நைட்டு நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மசாஜ் மெதுவாக ஃபிங்கர்ஸ், அந்த 5 ஃபிங்கர்ஸ், அதாவது கால் விரல்கள் 5, அப்புறமா பார்த்திங்கன்னா பாதம் உள்ள, அப்புறமா நான் சொன்ன மாதிரி இந்த சைடு பகுதி மொழின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது கொலுசு போடுற இடத்துல நமக்கு அந்த ஒரு இது மாதிரி சின்னதாக தூக்கிட்டு இருக்கும் பார்த்திங்களா, அது கர்ப்பப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே நீங்கள் நல்லபடியாக அந்த மசாஜ் மெதுவாக அப்படி ரொம்பவும் ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப ஹார்ஷாகவும் ஹேண்டில் பண்ணிடக்கூடாது. மெதுவாக சாஃப்டாக ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அந்த மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் நீங்கள் பார்க்க முடியும். உங்களோட உள்ளே இருக்க ஆர்கன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஃபங்க்ஷன் ஆகும். நான் சொன்ன மாதிரி உங்களோட கர்ப்பப்பை, ஓவரி, அப்புறமா இதெல்லாமே நல்லா ஃபங்க்ஷன் ஆகி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சரியாகும். உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும். கண்டிப்பாக இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்டிலிட்டிக்கு மெயின் ரீசனே இந்த ஸ்ட்ரெஸ் தான். அதுலேயே முக்கியமாக குழந்தை தள்ளி போகுது அப்படின்னே ஒரு ஸ்ட்ரெஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ் லெவலை குறைச்சி உங்களை காம் ஆக்கி உங்களுக்கு நல்ல ஹார்மோன்ஸ் சுரக்க ஆரம்பிச்சு, அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கிற கார்டிசால், அப்புறமா எஃபினெஃப்ரின், நான் எஃபினெஃப்ரின் அப்படிங்கிற அந்த அட்ரினலின் ஹார்மோன்ஸ் எல்லாமே குறைஞ்சி
ஆக்சிடாசின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பித்து நீங்கள் வந்து ரொம்ப காமாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா வீட்டிலேயே வந்து ஃபுட் மசாஜ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மசாஜ் வந்து விமன், அதாவது பெண்கள் மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, ஆண்களும் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட விந்து எண்ணிக்கை, விந்து உற்பத்தி, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஆண்களுக்கு வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளால் வந்து பார்த்திங்கன்னா விந்து முந்துதல், சரியான எரெக்ஷன் இல்லாதது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே சரியாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சில ப்ராடக்ட்ஸை டேக் பண்ணுறேன். நீங்கள் ஆன்லைனில் வேணும்னா அதை டேக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.